ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. 3 டேஸாக கிச்சன் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சாமான் எல்லாத்தையும் கழுவிட்டு அதில் பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன், மளிகை சாமான்லாம். இன்னும் கொஞ்சம் கூட க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. 3 ரேக் மட்டும் இப்போதைக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட பொங்கல் வேலை மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிச்சனை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்கள்லாம் வீடியோ பார்ப்பீங்க. உங்களில் யாருக்காவது கிச்சனை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான டிப் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுப்பு மேடை டெய்லி க்ளீன் பண்ணுறதுனால அது ஒன்றும் பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியல. அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. எதெல்லாம் நம்ம டெய்லி மெயின்டைன் பண்ணுறோமோ அதெல்லாம் ரொம்ப சிரமமாக தெரியல. எப்போயாவது எடுத்து செய்கிற பொருட்கள் மட்டும்தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்படி பார்த்தா எனக்கு கிச்சனில் இந்த மளிகை சாமான்லாம் கொட்டி வைக்கிற டப்பா அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் வேலை முடியலை. இப்போதைக்கு 3 ரேக் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இட்லிக்கு ஊற வச்சு ஒரு 2 வாரத்துக்கிட்ட ஆகுது. இன்றைக்கி கண்டிப்பாக இட்லி இல்லாட்டி தோசைக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு மட்டும்தான் நான் போட போகிறேன். நான் எப்போவுமே இந்த ட்ரம்மில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 3 விதமான அரிசியை மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஆல்ரெடி ரேஷனில் வாங்குகிற பச்சரிசி, புழுங்கரிசி, அப்புறம் இட்லி அரிசி, இது 3யுமே நான் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். எடுத்து ஊற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அது ஒரு 3 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி உளுந்து ஒரு 1.25 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்ப்பேன். இந்த ரேஷியோவில் தான் ஊற வைப்பேன். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படின்னா. இதுவே ஒரு வாரத்துக்கு தேவை அப்படின்னா அப்படியே டபுளாக 6 டம்ளர் அரிசி அப்படின்னா 2.25 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா ஒரு 4 தடவை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் மறுபடியும் அடுத்த ஷிஃப்ட் ஆஃப் பாத்திரங்களை கழுவி காய வைக்க போகிறேன். நான் டம்ளர் அப்படின்னு சொல்கிறது அந்தந்த அரிசி உளுந்துலேயே சின்னதாக ஆழாக்கு போட்டு வச்சுருக்கேன். அதை வச்சு தான் சொல்கிறேன். கடையில் வாங்குகிற சின்ன சின்ன டப்பாலெல்லாம் நம்ம அப்பப்போ நிறைய கொட்டி வைக்கிறோம். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேணான்றதை செப்பரேட்டாக பிரிச்சுட்டு வேணுன்றதை மட்டும் மெயின்டைன் பண்ண போகிறேன். சில டப்பாலெல்லாம் கொஞ்சோண்டு தான் இருந்தது. சில டப்பாவில் ஒன்றுமே இல்லை. காலியான டப்பாவெல்லாம் எதுக்கு தான் வச்சுருக்கோன்னு தெரியாமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. அதனால் எல்லாத்தையும் இன்றைக்கி எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு வழியாக எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டேன். போக போக போய்கிட்டே இருக்குது. அது 3வது ரேக்கோட எண்டுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கே இத்தனை நாள் இருக்குதே, வீடு ஃபுல்லாக நான் எப்படி க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன்னு தெரியல. எண்ணெய் பாட்டில் ஒரு வழியாக நல்லா குளித்து சுத்தமாயிடுச்சு இன்றைக்கி. ஒரு தடவையும் கடைக்கு போகும்போது சில பொருட்களை பார்த்தா ஆசையாக இருக்கும். இதை வாங்கி நம்ம வீட்லேயும் வைக்கணும், அழகாக இருக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டே போயிட்டுருக்கு. என்கிட்ட இருக்கிறத வச்சே நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் தேவையில்லாத எதையுமே எக்ஸ்ட்ராவாக வாங்க மாட்டேன். ஆனால் வாங்கணும்னு சில பொருட்கள்லாம் ஆசை இருக்குது. ஆனால் அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. வழக்கமாக ஸ்கூலுக்கு போகும்போது கூட நேரத்துக்கு சமையல் முடிஞ்சிடும், நேரத்துக்கு சாப்பிட்ருவோம். வேணுமோ வேண்டாமோ அந்த நேரத்துக்கு கொஞ்சமாவது சாப்பிடுவோம். லீவ் விட்டதுலேருந்து சாப்பாட்டு நேரத்துலேருந்து தூங்குகிற நேரம் எல்லாமே மாறிப்போச்சு. ஒரு 3 நாளாக சரியாக சமைக்கவும் இல்லை. அவங்களும் ரவியுமே சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களுக்குமே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது. நவிக்குமே ஃபீவராக இருக்கிறதுனால அவளுமே ஒன்றும் வேண்டாம் அப்படின்றா. ஸோ சரியான சாப்பாடு ஒன்றுமே செய்யாமல் போயிட்டுருக்கு. இந்த வேலை ஃபுல்லாக க்ளீனிங் வேலையே போயிட்டுருக்கிறதுனால. இந்த ஜாடி 2ம் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். ஆனால் கடைசியில் அது கழுவாததுனால அதில் உப்பு கொட்டி வைக்காமல் இருந்தது. இன்றைக்கி ஒரு வழியாக நல்லபடியாக கழுவி காய வச்சு 2லேயும் ஒன்றில் கல் உப்பும் இன்னொன்றில் நார்மல் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக இருக்கிற கிச்சனில் எல்லா பொருளையும் கொட்டி வைக்கும்போது அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. இதை இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது. எந்த அளவு ப்ராக்டிக்கலாக ஒத்து வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அப்பப்போ நம்ம இதை பண்ணி முடிச்சிட்டோம்னா இவ்வளவு மெஸ்ஸியாக இருக்காது அப்படின்னு தோணுச்சு. இது ஐஸ்கிரீம் ஒரு தடவை நான் வாங்கினபோது ட்ரெயினில் போகும்போது வாங்கினோம். அப்போ இது கொடுத்தாங்க. அந்த ஜாடி தான் இது. இதில் நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு வச்சிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு வெளியிலேருந்து டப்பாலாம் வாங்காமல் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வழக்கமாக நான் நீளமான சிகப்பு மிளகா தான் வாங்குவேன். இந்த தடவை குண்டு மிளகா வாங்கி பார்ப்போன்னு பார்த்தேன். பட் ஆனால் அது எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கொஞ்சம் நான் காரம் நிறையா சாப்பிடுவேன்.
எனக்கு இந்த மிளகா செட் ஆகலை, காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு அஞ்சரை பெட்டியில் தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சுருக்கேன். இன்னொரு அஞ்சரை பெட்டியில் சாம்பார் பொடி, ரெட் சில்லி பவுடரு, கருவேப்பிலை பொடி, உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 டப்பாவை எடுத்தாலே எனக்கு சமையல் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி வச்சுருக்கேன், ஈஸி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. என்னோடய இந்த ஐடியா எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.